ஊருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்படி சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப். அதாவது இங்க வச்சிருக்க கார்ன், சிக்கன், மிக்ஸ் வெஜிடபிள் இதெல்லாம் ஒன்னா போட்டு நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபண்ட் ஆயில், சாப் கார்லிக், சாப் ஜிஞ்சர், மிளகு பவுடர், சோளம், வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், பச்சை மிளகாய், கார்ன்ஃபிளவர், சுகர், முட்டை, சிக்கன், சால்ட், வினிகர், மிக்ஸ் வெஜிடபிள். இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரியன்ஸ். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை வந்து எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மேல இந்த நான்ஸ்டிக் பேன் மேல வைக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு மேல நான்ஸ்டிக் பேன் மேல வச்சிருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேவையானதுக்கு நம்ம கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் இதில் ஆட் பண்றோம். இங்க பாருங்க, சிக்கன் வந்து ரொம்ப பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் கேட்டீங்கன்னா சீக்கிரமா நம்மளுக்கு குக் பண்ணணும். அந்த ஒரு ரீசன். அதெல்லாம் வந்து நம்ம சூப்ல வந்து ரொம்ப பொடிசா தான் போட்டாதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் சாப்பிட முடியும். பெருசா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூப்போட டேஸ்ட் கிடைக்கும், ஆனா வந்து உங்களுக்கு சூப் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்காது. ஏதோ நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்கோசம் தான் நம்ம சூப்ல வந்து ரொம்ப பொடிசா கட் பண்ணி போடுறோம். கொஞ்சம் கார்லிக் போடலாம், ஜிஞ்சர், கிரீன் சில்லி. இப்போ நம்ம கிரீன் சில்லி, கார்லிக், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா பொடிசா கட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் பொடிசா கட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டியது இல்லை, 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வெஜிடபிள் போட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்றேன். நீங்க சிக்கன் போட்ட பிறகு நம்ம சால்ட் போட்டீங்கன்னா அது சிக்கன்ல வந்து சால்ட் வந்து நம்மளுக்கு கோட்டிங் ஆகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த மிக்ஸ் வெஜிடபிள், இதோட கொஞ்சம் அமெரிக்கன் கார்ன் இதில் ஆட் பண்றேன். அமெரிக்கன் கார்ன் போடும்போது லைட்டா க்ரஷ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பாயில் பண்ணதான் இது, அதனால லைட்டா நான் டைரக்டா க்ரஷ் பண்ணி போடுறேன். இந்த கார்ன் வந்து கொஞ்சம் இனிப்பாவே இருக்கும். நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன்லாம் கிடைக்கும். ரொம்ப ஒரு பேசிக்கான சூப் தான் இது. நிறைய பேர் வந்து இந்த சைனீஸ் சூப் வந்து தெரியாம இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இதுல வந்து கொஞ்சம் இதுல வாட்டர் ஆட் பண்றேன். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றேன். கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் வினிகர், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் ஆட் பண்றோம். ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்றோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம எக் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த எக்கை வந்து நான் தனியாக இன்னொரு பேன்ல நல்லா டாஸ் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். ஏன்னா இதுலேயே போட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த வெஜிடபிள் எல்லாமே வந்து அந்த எக்கோட வந்து கோட்டிங் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது வீட்டில் பண்ணுறதுக்கு. இது சைனீஸ் ஊக்குனா நீங்கள் டேரெக்டாக எக் வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது வந்து நீங்கள் எக்கை வந்து தனியாக டாஸ் பண்ணி தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ பேன் மேலே வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆயில் போடலாம். பாருங்க, நீங்க பாயில் ஆக அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா அந்த ஸ்டாக் வெஜிடபிள், சிக்கன் எல்லாமே வந்து குக் பண்ண உங்களுக்கு டேஸ்டும் டிஃப்ரெண்டா வரும். இப்போ இந்த எக் வந்து இதில் ஆட் பண்றோம். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டா போதும். அதாவது ஒரு முட்டையில பாதி மடங்கு, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இதில் பண்ணிக்கலாம். நீங்க முட்டையை வந்து இதில் நீங்க டாஸ் பண்ணும்போது சாஃப்டா இருக்கணும். எப்படி சாஃப்டா வரணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேன்ல வந்து ஆயில் போட்டு சூடான பிறகு நீங்க போட்ட உடனே டாஸ் பண்ணி எடுத்துணும். நீங்க அதாவது பொடிமா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சும்மா லைட்டா வதங்கினா போதும். இப்போ இந்த எக்கை வந்து ஆட் பண்ணிடுறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான கார்ன்ஃபிளவர் போட்டு நம்ம திக் பண்ணலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். முக்கியமா சொல்லுங்க, நீங்க வீட்டுல சூப் பண்ணும்போது கார்ன்ஃபிளவர் வந்து கரெக்டா போடுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கார்ன்ஃபிளவர் போடணும். நம்ம அதிகமா போட்டோம்னா அந்த சூப் வந்து திக்காயிடும். முக்கியமா கார்ன்ஃபிளவர் போட்ட பிறகு நீங்க இப்படி ஊத்தும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்துங்க. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் 2 டிராப் ஊத்துனா போதும்னு நினைக்கிறேன். நீங்க கார்ன்ஃபிளவர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கார்ன்ஃபிளவர் போட்ட உடனே ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இல்லை 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா சால்ட் ஆட் பண்றேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். முக்கியமா சைனீஸ் டிஷ்ஷுக்கு வந்து இந்த வெங்காயத்தால வந்து போடுவாங்க. அதனால
நான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கப்பில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கார்னிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நான் ப்ராப்பரா டேஸ்ட் சொல்றேன். சூப்பரா வந்திருக்குங்க. முக்கியமா வந்து அந்த சிக்கன் பாயில் பண்ணும்போது அந்த ஸ்டாக் ரெடியா சூப்பரா வந்திருக்கு. அது இல்லாம வினிகர் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, வினிகர் அந்த பெப்பர் பவுடர் கரெக்டா ஒரு ஈக்குவலான குவான்டிட்டி இருக்கணும். அப்பதான் அந்த சூப் வந்து நல்லா இருக்கும்.